அதே போல தான் நம்மளும் அளவுல நம்ம இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும், நம்ம சரியா நம்ம பண்ண முடியும் அந்த பயிற்சியை. ஒருவேளை நல்ல அந்த அந்த நரம்ப நம்ம நல்ல முடுக்கி விட்டோம்னு வச்சுங்களேன், அதிகமா முடுக்கிட்டோம் அப்படின்னா அதுல சத்தம் வராது. அதே மாதிரி தொய்வா இருந்தாலும் சரியா சத்தம் வராது. அது தேவையான அளவு வராது. அப்ப என்ன பண்ணும், சரியா இருக்கணும். அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, ஒரு நபர் தொடர்ந்து வேலை சார்ந்தோ அல்லது ஃபினான்சியல் சம்பந்தமாவோ அல்லது உறவுகள் சார்ந்தோ ஒருத்தர் மன அழுத்தத்தை வந்து கண்டினியூஸா வரும்போது, அவருக்கு வந்து நீங்க பயாலஜிக்கலா கார்ட்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் கிடையாது. மசில்ல நம்ம உடம்புல உள்ள சில மசில்ஸ் வந்து டைட் ஆயிடும். நீங்க அத மூவ் பண்ண முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சில பேருக்கு வந்து இந்த ஃபுல்லாலாம் மூவ் பண்ண முடியாது. அது நீங்க வந்து நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்க அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசில் டோன் ஆயிடும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம பாடியில தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நெறைய மசில் டோன்ஸ் இருக்கு. அந்த மசில் டோன்ஸ் என்ன பண்றாருன்னா, அவர் அப்சர்வ் பண்ண சொல்றாருங்க ஃபர்ஸ்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது, தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படியே போகும் இல்லைங்களா? அதே மாரி நீங்க ஜெராக்ஸ்ல ஒரு பேப்பர் வச்சீங்கன்னா, ஃபோட்டோ காப்பி எடுக்கும்போது ஒரு லைட் வந்து மேலேருந்து அப்படியே கீழ போயிட்டு திரும்ப வரும். அதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஸ்கேனிங் பண்ண போறோம். நம்ம பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, தலையிலேருந்து அப்படியே நீங்க அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல மசில்ஸ் வந்து டோனா இருக்கா, இறுகி இருக்கான்னு நம்ம பார்த்தா தெரியும். டோன் இருக்கான்னு பார்த்தோன்னா, இப்ப எனக்கு வந்து இப்ப நான் பார்க்கும்போது எனக்கு 2 இடத்துல, இந்த இடத்துல எனக்கு தெரியுதுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கணுக்கால் பக்கத்துல எனக்கு தெரியுது. தென் வேர் இடுப்புக்கு பின்னாடி இந்த 3 இடங்கள் மட்டும் தான் எனக்கு தெரியுது. சில பேருக்கு வந்து வேற வேற மசில் டோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைட்டா இருக்கிற மாரி உங்களுக்கு தோணும். நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்சர்சைஸ் மூலமா, இதுல நீங்க அந்த வேர்ட் பார்த்தாலே ப்ராக்ரசிவ் மசில் ரிலாக்சேஷன். அதாவது படிப்படியாக மசில்ஸ வந்து இலகுவாக்கும் தன்மை. அதுதான் அதோட தமிழாக்கம் நான் புரிஞ்சுக்கிறேங்க. படிப்படியா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணணும் ஒரு இறுக்கத்த செயற்கையா நம்ம உருவாக்கணும் நம்ம மசில்ஸ்ல. செயற்கையா உருவாக்கி, நம்ம தளர்த்தும்போது, வரிசைக்கிரமா நம்ம பண்ணிட்டே வரும்போது, நம்மட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்திலிருந்து வெளிய வரலாம்னு சொல்றாங்க. இப்ப ரிலாக்சேஷன்றது வந்து எல்லாருக்குமே தேவை. நெறைய பேருக்கு எப்படி ரிலாக்ஸா இருக்குன்னு தெரியல. இப்ப எனக்கு வந்து நான் மதுரையில இருக்கறனால, மதுரையிலேருந்து சென்னை போகணும்னு வச்சுக்கங்களேன் இந்தியால. இப்ப எனக்கு வழி தெரிஞ்சது அப்படின்னா நான் போயிருவேன். வழி தெரியல அப்படின்னா தெரிஞ்சவர்ட்ட கேட்டு போணும் இல்லைங்களா? இப்ப ஜேக்கப்சன் வந்து ஒரு வழிகாட்டுறார். நீங்க ரிலாக்சேஷனுக்கு நெறைய வழிமுறைகள் இருக்கு. நான் ஒரு வழி காட்டுறேன். நீங்க இந்த வழியா போனா நீங்க ரீச் ஆகலாம்னு சொல்றாரு. அப்ப அந்த வழிமுறைகள் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கால் வரைக்கும் வரணும். இப்ப நான் அவர் சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இந்த கை வச்சு பிரஷர் குடுக்குறதுலாம் அவர் சொல்லல. பட் நான் இத ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, எனக்கு வந்து ஆர்த்தோபெடிஸ்ன்னு ஒரு டாக்டர் பார்க்கும்போது, அவர் எனக்கு இந்த எக்சர்சைஸ் சொல்லிக் குடுத்தாரு. அப்ப இத ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா இருந்ததுனால, அந்த முறைய நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கோமோ, அந்த இடத்துல நீங்க பெருசா எதுவுமே நம்ம பெருசா தேவை கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, அந்த இடத்துல நல்லா நேரா ஸ்ட்ரெய்ட்டா உட்காந்துக்கங்க. உட்கார்ந்து என்ன பண்ணுங்கன்னா, நல்லா மூச்ச உள்ள இழுத்துங்க. நாஸ்ட்ரில்ஸ் வழியா. நல்லா மூக்கு வழியா சுவாசத்த உள்ள இழுத்துட்டு, வாய் வழியா வெளிய விடுங்க. மெதுவா நல்லா. ஒரு 3 டைம்ஸ் நீங்க பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து ஒரு ஓட்டப்பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ற மாரி தான். வார்ம் அப் சொல்லுவாங்களே, அந்த மாரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சியில நம்ம வந்து வரிசைக்கிரமம் மெதுவாக நம்ம அந்த இத பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு கை மேல உங்க வலது கை மேல இடது கையோ, அல்லது இடது கை மேல வலது கை இப்படி வச்சுக்கங்க. வச்சுட்டு, உங்க நெத்திக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கங்க. இந்த மாரி. வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க தலைய முன்னோக்கி தள்ளுங்க. உங்க தலைய நீங்க என்ன பண்ணுங்க, முன்னோக்கி தள்ளணும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, மூச்ச உள்ள இழுத்துக்கணும் உங்க பாடிக்குள்ள. இப்ப மூச்சு உள்ள இருக்கு இல்லைங்களா? இப்ப தலைய முன்னோக்கி தள்ளுங்க. 1, 2, 3 3 கவுண்ட் வரைக்கும் வச்சுட்டு, அப்படியே மெதுவா மூச்ச வெளில விட்டுட்டு அப்படியே கைய எடுத்துருங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நான் பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி, நீங்க கைய இங்க வந்து மேல வச்சுக்கங்க. வச்சுட்டு மூச்ச நல்லா உள்ள இழுத்துங்க. மூச்சு உடம்பு ஃபுல்லா இருக்கணும். உடம்பு ஃபுல்லா இருக்கும்போது என்ன பண்ணுங்க, 3 கவுண்ட் முன்னாடி அந்த தலைய தள்ளணும். 1, 2, 3 மூச்ச அப்படியே வெளில விடுங்க. அப்படியே ரிலாக்ஸ் ஆயிக்கங்க. இது நம்ம முன்னாடி முடிஞ்சது. அப்படியே பின்பக்கம் பின்பக்கம் நம்ம என்ன பண்ணணும். மூச்ச உள்ள இழுத்துங்க. இழுத்துட்டு பின்னாடி தள்ளுங்க. 1, 2, 3 அப்படியே மூச்ச ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க மூச்சு இழுக்கும்போது நாஸ்ட்ரில்ஸ் வழியாவும், வெளிவிடும்போது வாய் வழியாவும் நீங்க வெளிவிடுங்க. அடுத்து நீங்க வலது கைய இங்க வச்சுங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், மூச்ச உள்ள இழுத்துங்க. அகைன் 1, 2, 3 ரிலாக்ஸ். இங்க. அப்படியே இடது கை வச்சுங்க. மூச்ச உள்ள இழுத்துங்க. அகைன் 1, 2, 3 ரிலாக்ஸ்.
இப்போ நம்ம தலையில் 4 பக்கம் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த இடம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெற்றியை வந்து சுருக்கணும். நம்ம மூச்சை நல்லா உள்ள எடுத்துங்க. இழுத்துட்டு இந்த நெற்றி பகுதியை மட்டும் நல்லா சுருக்குங்க. 1, 2, 3 ரிலாக்ஸ். அடுத்து இந்த கண் பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம் மட்டும் நீங்க என்ன பண்ணணும், கண்ணு நல்ல நம்ம ஜென்டிலா ரொம்ப க்ளோஸ் பண்ண வேணாம். சில பேருக்கு பெயின் வரும். ஜென்டிலா க்ளோஸ் பண்ணிங்க. மூச்சு உள்ள இழுத்துங்க. கண்ணை மட்டும் நல்லா இந்த மாதிரி பண்ணிங்க. 1, 2, 3 ரிலாக்ஸ். அப்படியே மெதுவாக மசில்ஸை விடுங்க. இப்போ வந்து வாயை வந்து நல்லா ஒயிட்டராக ஓப்பன் பண்ண போகிறோம். மூச்சை நம்ம உள்ள இழுத்துக்க போகிறோம். இழுத்துட்டு மூச்சை அப்படியே வெளில விடுங்க. மூச்சை உள்ள இழுத்துட்டு நம்ம ஒயிட்டராக ஓப்பன் பண்ணி 3 கவுண்ட்ஸ் 1, 2, 3 அதுக்கப்புறம் வாயில் வெளில விட்டுருங்க. இப்போ முகம் ஃபுல்லாக நம்ம முகம் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம். மூச்சை உள்ள இழுத்துங்க. முகம் ஃபுல்லாக பண்ணுங்க. 3 கவுண்ட். ஓகே. இப்போ நம்ம தலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஷோல்டருக்கு வரணுங்க. இந்த ஷோல்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் மேலே வரணும். இந்த மாதிரி மேலே இப்படி வரணும். அப்போ நம்ம மூச்சை உள்ள இழுத்துக்கணும். மூச்சை உள்ள இழுத்துங்க. எகைன் 1, 2, 3 ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். அடுத்து 2 கை முன்னாடி நல்லா நீட்டிங்க. முன்னாடி இந்த மாதிரி நல்லா நீட்டிங்க. கையை நல்லா இப்படி மடக்கிட்டு இந்த பாருங்க, இங்கே இருந்து இங்கே வரைக்கும் என்ன பண்ணணும்னா எல்லா மசில்ஸும் டைட்டாக இருக்கணும். மூச்சை உள்ள இழுத்துங்க. மசில்ஸ் எல்லாம் டைட் பண்ணிங்க. 1, 2, 3 ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். இப்போ அடுத்து இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கை இந்த இப்படி கொண்டு வரணும். கிராஸ் கொண்டு வரணும். இப்போ கிராஸ் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இங்கேயும் வந்து நமக்கு வந்து மசில்ஸ் டைட் ஆகும். மூச்சை உள்ள எழுதுங்க. ரெடி? 1, 2, 3 ரிலாக்ஸ். அடுத்து வயிற்று பகுதி, தொப்பை உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். இது வந்து வயிறு உள்ள போகணும். நிறைய நேரங்களில் பயிற்சி பண்ணும்போது இது நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வரும். பட் நீங்கள் என்ன பண்ண, மூச்சை உள்ள இழுத்துங்க. வயிறு உள்ள போகணுங்க. நல்ல வயிறு உள்ள போட்டோம். உள்ள போயிட்டு உள்ள வச்சுங்க. கவுண்ட் பண்ணிங்க. மூச்சு உள்ள 1, 2, 3 ரிலாக்ஸ். நார்மலாக வந்துடும். இப்போ அந்த சேரில் எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் இங்கே காட்ட முடியாது. நீங்கள் என்னுடைய கையை காலாக நினச்சிக்கங்க. இந்த கால் 2 காலையும் முன்னாடி நீட்டிங்க. 2 காலையும் முன்னாடி நீட்டிங்க சார். இதில் காட்ட முடியுமான்னு தெரியல. நான் ஐ வில் ட்ரை. ஒரு நிமிஷம் இந்த ஸ்பெஷல் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. இப்போ நான் இந்த கால் வந்து தெரியலன்னு நினைக்கிறேன் சார். காலை முன்னாடி நீட்டிக்கணும். நம்ம இந்த கால் இருக்கு இல்லைங்களா, காலை முன்னாடி நீட்டிட்டு அந்த காலோட முனை வந்து இப்போ இந்த கை தெரியுது இல்லைங்களா, முனை இப்படி இருக்கும். இப்போ 2 பக்கம் திருப்பலாம் காலை. நான் கை கிடையாது, காலை நம்ம அந்த மாதிரி பண்ணணும். இந்த காலை என்ன பண்ணுங்க, 2 காலையும் முன்னாடி நீட்டிங்க. 2 காலையும் நல்லா முன்னாடி நீட்டிட்டு அந்த காலோட முன்பகுதியை இப்படி மடக்கிங்க. அதே தான் ப்ரொசீஜர். மூச்சு நல்லா உள்ள எடுத்துங்க. மூச்சு முன்னாடி எடுத்துங்க. காலை முன்னாடி நீட்டிங்க. அந்த காலுடைய முனைப்பகுதி முன்னாடி திருப்பிங்க. இந்த மாதிரி 1, 2, 3 ரிலாக்ஸ். ஓகே. மூச்சு உள்ள எடுத்துங்க. காலை முன்னாடி நீட்டிங்க. இப்போ என்ன பண்ணால் இப்படி வரணும். போன மாதிரி இப்படி பண்ணணும் இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி வரணும். காலை பின்னோக்கி கொண்டு வரணும். 1, 2, 3 ரிலாக்ஸ். அடுத்து நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா, 10 விரல் என்ன பண்ணும், இந்த மாதிரி கால் விரல்கள் நான் முன்னாடி நல்லா நீட்டிங்க. மூச்சு எழுதுங்க. டைட் பண்ணிங்க. 1, 2, 3 ரிலாக்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள எல்லா மசில்ஸையும் வந்து டைட் பண்ணி நம்ம ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இறுதியாக நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை நல்லா மூச்சு உள்ளே இழுத்துங்க. மூச்சு நல்லா உள்ள எடுத்துங்க. இழுத்துட்டு எல்லா மசில்ஸையும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லாம் ஒரே நேரத்தில் டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ரெடிங்களா? ஓகே. ரெடி? 1, 2, 3. ஒன் மோர் டைம். நல்லா மூச்சு உள்ள எடுத்துங்க. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் முன்ன கால்கள் எல்லாம் நீட்டிங்க. 1, 2, 3 ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். சார் நான் ஒரு செஷன் இருக்கு, கூப்பிடுறேங்க சார். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒன் மோர் டைம் நம்ம பண்ணிடலாம் சார். நல்லா மூச்சு உள்ள இழுத்துங்க.
மூச்சு உள்ள இழுத்துங்க. தலையிலேருந்து பாதம் வரையும் எல்லா மசில்ஸும் நீங்கள் டைட் பண்ணுங்க. 1 2 3. இப்போ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்க மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுவோம். இது கூட நம்ம ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து ஒன்று பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க. ஒரு இசை வந்து பின்னாடி வரும். அந்த இசையில் வந்து 4 விதமான வேவ்ஸ் வரும் சார். ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, தீட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நல்ல காமாக ரிலாக்ஸாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கு. இப்போ டெல்டா, தீட்டாலாம் போனால் நல்ல காம்னஸ் வரும். அப்போ அந்த பின்னாடி நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மியூசிக்கும் கேட்டுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு முறை நம்ம பண்ணோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு முறை பண்ணோம் இல்லைங்களா? அது என்ன பண்ணா 2 முறை இப்போ பாருங்க, நான் இந்த தலையில மட்டும் பண்றேன். மூச்சு நல்லா உள்ள எடுத்துங்க. அகைன் 1 2 3 ரிலாக்ஸ். ஒரு கவுண்ட் முடிச்சதுங்களா? இப்போ 2வது கவுண்ட் ஸ்டார்ட் பண்றோம். அகைன் மூச்சு நல்லா உள்ள எடுத்துங்க. 1 2 3 ரிலாக்ஸ். இப்போ பின்னாடி பின்பக்கம் கொண்டு வந்துருங்க. மூச்சு நல்லா உள்ள எடுத்துங்க. 1 2 3 ரிலாக்ஸ். அப்போ நம்ம இந்த 1 2 3 கவுண்ட் பண்ணும்போது தலையை வந்து பின்னாடி தள்ளணும். இப்போ நம்ம 1 மோர் டைம் பண்ண போகிறோம். செகண்ட் டைம் மூச்சு நல்லா உள்ள எடுத்துங்க சார். ஓகே, பின்னாடி தள்ளுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். இப்போ வலது பக்கம் வச்சுங்க. மூச்சை உள்ள எழுதுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். செகண்ட் டைம் 1 2 3 ரிலாக்ஸ். இடது கை வந்து 2 முறை நம்ம பண்ண போகிறோம். நல்லா மூச்சு உள்ள இழுத்துங்க. இந்த கண்டிஷன் என்னன்னா, நம்ம அந்த அழுத்தும் போது மூச்சு நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கணுங்க. ஓகே, 1 2 3 ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 ரிலாக்ஸ். இப்போ நம்ம முதல் முறை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பண்ணிட்டே வந்தோம். இப்போ 2 கவுண்ட் பண்ணிட்டே வரும். அடுத்து நம்ம ஒவ்வொரு இதாக பண்ணி முடிக்கும் போது 3 கவுண்ட் 4 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உடம்புல உள்ள எல்லா மசில்ஸும் அப்படியே தளர்வாகும். இப்போ நீங்கள் உடம்புல உள்ள மசில்ஸ் எல்லாம் தளர்வாகும் போது நம்ம மனசு வந்து ரொம்ப இலகுவாகுன்றதான் அவருடைய பயிற்சி. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டுங்க. நியூராலஜியில் நிறைய ஆய்வு பண்ணார். இந்த எப்படி வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும், ஒருத்தங்களை எப்படி வந்து ஒரு மன அழுத்தத்துலேருந்து மன சோர்வுலேருந்து ஒருத்தர் வெளில கொண்டு வரணும்னு அவருடைய ஆய்வு. இந்த எக்ஸசைஸ் வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் நிறைய இடங்கள்ல நான் சொல்லுவேன். இந்த எக்ஸசைஸ் வந்து நான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தமிழ் படங்களில் நிறைய எவ்வளோ பெரிய நடிகர் இருந்தாலும் ரஜினிகாந்த் தான் வந்து பெரிய ஒரு முக்கியமான. அதே மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கு நிறைய டெக்னிக் இருந்தாலும் நான் என்னை கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு மீ ஜேபிஎம்ஆருக்கு வந்து வேற யாருமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணவே முடியாது. சாஃப்ட்னோ அவ்வளோ நல்ல ஒரு எக்ஸசைஸ். நம்ம தினமும் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்குமோ அது பண்ணலாம். ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. நீங்கள் இருந்த இடத்துலயே பண்ணலாம். பட் நான் என்னுடைய அனுபவத்தில் என்ன பார்த்தேன்னா, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பின்னாடி நீங்கள் அந்த இசைக்கோர்வை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மைல்டான ஒரு மியூசிக் இருந்ததுன்னா இன்னும் நல்லா ரிலாக்ஸ் ஆகுன்றதான் என்னுடைய பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொன்ன மாதிரி தான் என்னுடைய இன்டர்ன் மாணவர்கள் எல்லாருக்குமே சொல்லுவேன். நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து ஒரே நாளில் தெரிஞ்சிடாது. நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறோம், நான் வந்து தம்பிள்ஸ் எடுத்து பண்ணுறேன்னா நாளைக்கு என்னுடைய மசில்ஸ் எல்லாம் தெரியாது, பைசப்ஸ்லாம் தெரியாது. அதுக்கு வந்து எனக்கு ஒரு 3 மாதம் டைம் ஆகும். அதே போல தான் இந்த ரிலாக்ஸேஷனில் வந்து நல்ல முறையாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முறையான பயிற்சி 3 வாரங்கள் எடுத்தாலே போதுங்க. ஒரு 3 வாரம் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் தினமும் ஒரு முறை நீங்கள் இதை பண்ணாலே போதும். தினமும் ஒரு முறை. எப்பயுமே நமக்கு வந்து நீங்கள் வந்து அயர்வு இல்லாத நேரம் இருக்காது, ஒரு சோர்வு இல்லாத நேரம் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் உணரும்போது இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3லேருந்து 5 நிமிடம் ஆகுங்க. இப்போ 2 கவுண்ட் பண்ணீங்கன்னா 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். அப்போ உங்களால் எவ்வளோ நேரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. இப்போ வந்து மனநலம் வந்து ரொம்ப முக்கியம். உடல் நலம் பேணுறது நிறைய வழிகள் இருக்குது. பட் மனசை நம்ம எப்பவுமே கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நான் அதுக்கு ஏன் நம்ம சரியாக வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா ஒருத்தரை பார்த்தோன்னா நீங்கள் சுகமானு கேட்போம். நல்லா இருக்கீங்களா, முதல் வார்த்தையை அப்படிதான் இருக்கீங்க கேட்போம். நம்ம பார்த்தோன்னா முகத்தை பார்த்தோன்னா உடல் நலம் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் மனநலம் வந்து அந்த மாதிரி பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. உள்ள அவங்க வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது எப்படி நம்ம வெளில வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து இம்யூனிட்டி எப்படி அதிகப்படுத்தினா நமக்கு வந்து உடல் நலம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுதோ, சைக்காலஜிக்கல் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய உங்களை பற்றின உயர்வான எண்ணங்கள்,
உயர்வான அதான் செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெசிலியன்ஸ், இந்த ரெண்டும் தான் வந்து சைக்காலஜிக்கல் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் பண்ணுங்க. இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பாடுலாம் சொல்லுவாங்க இல்லையா, சில உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் இம்யூனிட்டி கூடுன்ற மாதிரி. இந்த லெமன்லாம் சொல்லுவாங்க, லெமன் எலுமிச்சம்பழம் நீங்கள் சாப்பிடல வந்து விட்டமின் சில நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, இம்யூனிட்டி இருக்குன்ற மாதிரி. உங்கள் இம்யூனிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸாக இருங்க. உங்களை பற்றின உயர்வான எண்ணங்களை நிறைய வளர்த்துக்கங்க. நீங்கள் எப்பயுமே உங்களை குறைவாக எடுத்துக்கவே கொள்ளாதீங்க. அதே மாதிரி தோல்வின்றது வரும், நேரத்துக்கு வந்து கரெக்டாக பழைய இடத்துக்கு வந்துடுற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இது பண்ணாலே போதும், நம்ம மனநலத்தை பேணலாம். இந்த வாய்ப்புக்கு நான் வந்து ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து மாஸ்டரும் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. நன்றி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. நீங்கள் இந்த மியூசிக் என்று சொன்னீங்களா, அதற்கு அனுப்பி விடுங்க. அந்த எந்த டைப் ஆஃப் மியூசிக் அதில் போடும் நான் அனுப்புறேன் மாஸ்டர். அனுப்பி அதில் விடுறேன். வந்து அடுத்த முறை நீங்க வந்து செய்ய அதை போடலாம், இல்லாட்டி நீங்களே போட்டு சரிங்க செய்விக்கலாம் அடுத்த முறை. சரி, சரிங்க மாஸ்டர், நான் அனுப்புறேன் தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ இப்போ மாஸ்டர். நாங்கள் அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம்னா, ஓகே, நான் இந்த யோகா எதை போடுறீங்களா பாபு சர்மா மாஸ்டர்? ஷா யோகா போடுங்க. நிப்பாட்டுங்க. யோகா போட்டாச்சு மாஸ்டர். மற்றது என்ன போடாம இருக்கிறீங்களா அதை போடுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற நிகழ்ச்சியை போட, இல்லாட்டிக்கு நீங்க லாஸ்ட் யோகா தான், தட்ஸ் 2 minutes கடைசியா போடலாம்னு யோசிச்சேன். இப்ப போடுமா? லாஃப்ட் யோகா போட போறீங்களா? கடைசியா போடுமா இல்ல இப்ப போடுமா, நீங்க என்ன சொல்றீங்க? டைம் வந்துட்டு இருக்காங்க அப்படியா? டைம் 37. ஓகே, அப்ப நீங்க போடுங்க, லாஃப்ட் யோகா போடுங்க. நான் இப்ப வெளியில இருக்க போட்டு வரேன் செட்டு கட்ட. சரி சரி, ஓகே.